ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்லிக் சீஸ் ப்ரெட்டுங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோமினோஸில் கிடைக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் தோசைகள் இருந்தால் மட்டுமே போதுங்க, ஓவனில் கூட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கார்லிக் சீஸ் ப்ரெட் செய்கிறதுக்கு பூண்டு ஒரு 1/4 கப் எடுத்துருக்காங்க. இந்த 1/4 கப் பூண்டை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பூண்டு பேஸ்ட்டை நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த கப்பில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 2 ஸ்பூன் எடுத்தாச்சு. அடுத்தது வெண்ணெய் ஒரு 1/4 கப் எடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்தது கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 1/4 கப்புக்கு, இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம இந்த ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி நம்ம இந்த டொமினோஸ் மாதிரி இருக்கிற நம்மளுடைய கார்லிக் சீஸ் ப்ரெட் செய்ய போகிறோம். நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது இப்போ ஒரு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துருக்காங்க. இந்த ப்ரெட்டு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்லிக் பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிடும். ஒரே இடத்துல நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்க்க போகிறாங்க. இப்போ 4 பக்கமே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, பூண்டு வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்து அதுவும் ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் மெலிசாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ரெண்டு ப்ரெட்லேயும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது இப்போ மாசரலா சீஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சீஸை நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கணுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம், ஸ்லைஸ் வச்சும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி துருவி சேர்க்குறேன். துருவி சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நான் துருவி இந்த மாதிரி சேர்க்குறேங்க. அப்போ தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி திரும்பும்போது ஃபுல்லாக 4 பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நிறைய சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா சீஸியாக நல்லா குழந்தைங்க சாப்பிட ஆசையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் எடுத்து இது மேலே எப்படி திருப்பி வச்சுருவோங்க. திருப்பி வச்சுட்டு இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக நம்ம இந்த கார்லிக் பட்டர் பேஸ்ட்டை லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க. இந்த இடத்துல மெலிசாக அப்ளை பண்ணிடணும். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஒரு பேன் வச்சுருக்காங்க, அடுப்பில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூனுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுடலாங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பட்டர் இருக்கிற பக்கத்தை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது மேலே உள்ள பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்தோம்னா நல்லா வெந்துருங்க நமக்கு. இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாங்க. இது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அட்டகாசமான டோமினோஸ்க்கு மாதிரி நம்ம வீட்லேயுமே கார்லிக் சீஸ் ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி வைக்கலாங்க. மூடி வச்சாச்சுங்க. அடுத்தது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது 2 பக்கமே நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தாலே போதுங்க. நம்ம இனிமேல் எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப அட்டகாசமான நம்மளுடைய டொமினோஸ் கார்லிக் சீஸ் ப்ரெட் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி 3 பீஸ் நம்ம செஞ்சுருக்கோங்க. நம்ம இப்போது அதையும் எடுத்துடலாங்க. எடுத்தாச்சு. ரெண்டாவதும் எடுத்தாச்சு. நல்ல கலர் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்லிக் பட்டர் பேஸ்ட்டுக்கு 3 வந்துச்சுங்க. சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்தது இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. இதை கட் பண்ணி பார்க்கும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பெரியவங்களுக்கு வேண்டான்னா நமக்கு பட்டர் பேஸ்ட்டை மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த சீஸ் எதுவும் சேர்க்காமல் கூட தரலாங்க. இதை பார்த்திங்களா நல்லா சூப்பராக வருது. இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம அப்படியே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த சீஸ் நம்ம இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சூப்பராக வருதுங்க. ரொம்ப நல்லா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப வேலைலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியானது, அருமையாக அது கிடச்சிருக்கு நமக்கு. ரொம்ப அட்டகாசமான இந்த சீஸ் ப்ரெட்டை எந்த பக்கம் எடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக வருது பார்த்தீங்களா. நம்மளுடைய அருமையான பட்டர் கார்லிக் சீஸ் ப்ரெட் ரெடி. உங்களுக்கு இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.